தமிழ் தாயின் தலைமகன், தஞ்சை தந்த முத்து, தணிகை குடும்பத்திற்கு பிரியமானவர், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று குறளுக்கு எடுத்துக்காட்டானவர். தணிகையின் ஆணிவேரான இவர் சென்னையில் இல்லம் இல்லாதவர்களுக்கு இல்லம் அமைத்து கொடுத்தவர். சாமானிய மக்களும் ஒரு நிலம் வாங்க முடியுமா என்ற தடையை குறைந்த விலை வீட்டு மனைகளை கொண்டு உடைத்தெறிந்தவர். இவ்வாறு சென்னை மக்களின் பிரியத்தையும் தணிகை எனும் மாபெரும் சாம்ராஜ்யத்தின் ஆட்சியையும் தொழில்துறையில் புதிய யுக்திகளை புகுத்தி உழைப்பவர்களுக்கு முன்னுரிமை தந்து வட சென்னையில் பல குடும்பங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் செங்கோல் ஏந்தி செந்தில் வடிவேலன் துணையுடன் செம்மையாக வழிநடத்தும் எங்கள் முன்னோடி தணிகை நிர்வாக முதல்வர் ஐயா டாக்டர் எஸ் கிள்ளிவளவன் அவர்களை அனைவரும் எழுந்து நின்று கரகோஷங்களுடன் அன்போடு வரவேற்போம். நம்ம ஃபார்முலா ஒன்று இருக்க தெரியுமா? என்ன ஃபார்முலா? கைத்தட்டுங்க, எல்லாம் எழுந்திருச்சு. அதானே பலம் பலம். எழுந்திரிங்க கைது. அமைதி அமைதி அமைதி. இது அப்பயும் சொல்லுவேன், எனக்கு தனிப்பட்ட கைத்தட்டல் இல்லை. எல்லாரும் சோர்ந்து போயிருக்கும்போது உற்சாகமாக இருக்கிறது எப்பயுமே ஆரம்பத்தில் இருந்தால் கூட கைத்தட்ட சொல்லுவேன். எதை ஆரம்பித்தாலும் உற்சாகமாக ஆரம்பித்தால்தான் அங்கே இலக்கை அடைய முடியும். உங்களுக்கு இப்பொழுது எனக்கு நேரம் ரொம்ப கம்மி. மதிப்புக்குரிய நடிகர், நம்மளுடைய லேண்ட் ஓனர் சுனில் சார், அவருடைய பிரதர் நடிகர் வைபவெல்லாம் வந்திருக்காங்க. அவங்க பேசணும். அடுத்து ரொம்ப காலதாமதமாக ஆயிடுச்சு. நீங்களே எப்போ போகலாம் அப்படிங்கிற நிலைமையில் எங்களுக்கும் தெரியும். அதனால் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். உங்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது எல்லாம், நீங்கள் வந்திருக்கிறது எதற்காக வந்தோம், எதற்காக இவர்கள் நம்மை அழைத்து வந்தார்கள். எங்களுடைய மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், மார்க்கெட்டிங் மேனேஜர், மார்க்கெட்டிங் சீனியர் மார்க்கெட்டர், நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தில் தயார் செய்த எங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருமே உங்களை எல்லாம் இந்த விழாவுக்கு அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்ததனுடைய நோக்கம் என்ன? நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி வர மாட்டேன். தயவுசெய்து என்ன மனசில் வருதோ அதை பேசுகிறாள். நீங்கள் உங்களுடைய இலக்கு என்ன, எதற்காக இந்த விழாவிற்கு நாம் வருடம் வருடம் வருகிறோம்? இன்றைக்கி இறைவனர்களால் கிட்டத்தட்ட 2250 பேருக்கு மேல் வந்திருக்கிறீர்கள். கைத்தட்டலாமே. இதற்கு நம்மளுடைய நிறுவனத்தில் பணிபுரிகிற அனைவருக்குமே நன்றி தெரிவிக்கிறேன். இது சாதாரண விழா கிடையாது. நம்மளுடைய சம்பாதிப்பதற்கு எந்த விதமான முதலீடும் இல்லாமல்
நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு மளிகை கடை வைக்க வேண்டும் என்றால் கூட அதற்கு எவ்வளவு முதலீடு வேண்டும், ஒரு கடையை பிடிக்க வேண்டும், அந்த கடைக்கு அட்வான்ஸ் தரணும், அப்புறம் மாதம் மாதம் வாடகை தர வேண்டும். 2 பேர் இல்லைன்னா கூட பெட்டி கடையை நடத்த முடியாது. அந்த பெட்டி கடை நடத்தும் போது ஆள் மாற்றுறதற்கு தானோ இல்லை ஒரு வேலையாளோ தன்னுடைய மனைவியோ இருக்க வேண்டும். ஆனால் உங்களுக்கு எந்த விதமான முதலீடும் இல்லாமல், ஒரு பைசா செலவு இல்லாமல், நீங்கள் உங்களுடைய உழைப்பை மட்டும் நீங்கள் இதற்கு பணயமாக வைத்தீர்கள், உழைப்பை மட்டும் மூலதனமாக வைத்தீர்கள் என்றால் அந்த மூலதனம்தான் உங்களை லட்சாதிபதி கோடீஸ்வரனாக ஆக்கும். இது வாய் ஜாலமோ மந்திரமோ தந்திரமோ சும்மா போகஸோ கிடையாது. இப்பொழுது எங்களிடம் அவார்டு வாங்கினவர்கள், உங்களை அழைத்து வந்தவர்கள், எங்களால் பயிற்று வைக்கப்பட்டு பல லட்சங்களை பல கோடிகளை சம்பாதித்தவர்கள் தான் உங்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். நிச்சயமாக அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்துள்ளது. இப்பொழுது அவங்க எதையுமே எப்பயுமே நான் சொல்லுவேன், பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் நேர்மறை சிந்தனை வேணும், எதிர்மறை சிந்தனை வேண்டாம். இப்பொழுது அந்த மேடம் கூட பெரிய சாதாரணமாக இருந்தவர்கள் தான். அவர்கள் 10th படித்தார்கள், நான் PUC தான் படிச்சிருக்கிறேன். படிப்பு என்பது முக்கியம் அல்ல, நம்மளுடைய உழைப்பு, நேர்மை, எடுத்த காரியத்தை எப்படி வெற்றிகரமாக நடத்த வேண்டும், எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி இருந்தால் நீங்களும் லட்சாதிபதி ஆகலாம். ஆனால் ஒன்று, எடுத்த உடனே பணம் உங்கள் மடியில் கொட்டாது. அதற்கு உங்களுக்கு சகிப்புத்தன்மையும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் வேணும். அந்த இதை நீங்கள் உங்களை அழைச்சிட்டு வரும்போதோ, உங்களை புதுசாக மார்க்கெட்டிங் வரும்போதோ அவங்க என்ன நினைப்பாங்க, இவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படி என்று உங்களை சொல்லுவார்கள். உண்மை அது. நீங்கள் ஒரு பிளாட்டை புக் பண்ணுவதற்கு 10 பேரை வரும்போது அவர்கள் 5 பேர் உங்கள்கிட்ட டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. அவங்க சொன்ன கமிஷன்லாம் நீங்கள் கணக்கு போட்டு ஆகா இவ்வளவு சம்பாதித்து விடலாம், முதலீடு இல்லாமல் அவங்க சொன்னது மாதிரி அப்படி என்று நினைப்பீர்கள். தவறு இல்லை, நடக்கும். ஆனால் ஒருவேளை நீங்கள் நினைத்ததிலே 5 பேரிலே 2 பேர் தான் வாங்குவாங்க, கடைசியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தான் முடிப்பாங்க. அப்பொழுது தான் உங்களுக்கு அந்த கமிஷன் வரும். ஆனால் இதை நீங்கள் பெருசாக நினைக்க வேண்டும். நாம் போட்ட முதலுக்கு எந்த விதமான முதலீடும் இல்லாமல் இந்த தொழிலுக்கு நாம் போனதற்கு இந்த லாபம் வந்ததை என்று மன நிறைவு அடைய வேண்டும். ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, அடாடா அவங்க சொன்னாங்க 10 பேர் அழைச்சி போனால் 5 பேர் வாங்கினாங்க, ஒருத்தர் தான் வாங்கியிருக்காங்க, இது என்னான்னு வெக்ஸ் ஆகினீங்கன்னா உங்களால் சம்பாதிக்க முடியாது, தொழிலை நினைக்க முடியாது. இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் திரும்ப திரும்ப என்ன சொல்ல வேண்டும் என்றால், வாழ்க்கையிலே யார் முன்னுக்கு வந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பலவிதமான கஷ்டங்களையும் இன்னும் சொல்ல போனால் சில சிரமங்களையும் போட்டு எதிர்நீச்சல் போட்டு தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. நான் உட்பட சில நேரத்தில் அவமானத்தை கூட சந்தித்திருப்போம், ஏமாற்றத்தை சந்தித்திருப்போம். ஆனால் நம்முடைய மன உறுதியும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் உங்களை இந்த இடத்தில் கரை சேர்க்கும். அதை தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் நல்லவர்களை ரத்தன் டாட்டாலாம் சாதாரணமாக தொழிலுக்கு ஒரு தொழிலாளியாக போய் தான் பல கோடிகளை சம்பாதித்தவர். அவர் பெரிய விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, நேர்மை, இதுதான் அவருடைய தாரக மந்திரம். ரத்தன் டாட்டாவை தெரியுமில்ல, இறந்துட்டார்ல தெரியுமா? அதனால் அவருடைய தொலைநோக்கு பார்வை, இந்த தொலைநோக்கு பார்வை என்னிடம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட மணி, அசோக்கு, விசு கிட்டலாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதை அவருடைய தொலைநோக்கு பார்வை தான் அவரை இந்த உச்சத்திற்கு வைத்துள்ளது. ஒவ்வொரு நாளும் ஒரு பாடம் கற்றுக்கொள்வது தான் வாழ்க்கை. ஆதலால் நீங்கள் எல்லோருமே இப்போ உங்களிடம் நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்வது, இன்று வந்தோம் சென்றோம் அப்படி என்று இல்லாமல், நீங்கள் இவ்வளோ பேர் வந்ததுக்கு லேண்ட் ஓனர்லாம் பார்த்தாக்கா இவங்களுக்கு எத்தனை பிளாட் வேணாலும் உடனே முடிச்சுடுவாங்க மாதிரி, இவ்வளோ கூட்டம்னு நினச்சிட்டு போயிருப்பாங்க. ஆனால்
எங்களுக்கு தெரியும் இதில் எத்தனை பேர் உழைப்பீர்கள், எத்தனை பேர் வந்து முழு மூச்சுடன் இருப்பீர்கள். ஆனால் எல்லோருமே இருக்க வேண்டும் என்று தான் என்னுடைய எண்ணம். உங்களுடைய தாழ்மையான உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஆதலால் மணி சொன்னால் என் பையன் இவங்கெல்லாம் பேச நேரம் இல்லை. அசோகனுடைய திறமை, வெற்றி செல்வனுடைய திறமை, மணியனுடைய திறமையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர்களுடன் தினமும் பழகுவதற்கு அவருடைய திறமையெல்லாம் தெரியும். டோனியுடன் ஒப்பிட்டால் டோனியால் சிக்ஸ் அடிக்க முடியாது, என்னால் இன்றும் சிக்ஸர் அடிக்க முடியும். அந்த நம்பிக்கை உடையவன் டோனி. உதாரணத்துக்கு நல்ல உதாரணம். டோனிக்கு வந்து பெரிய ரசிகர்கள் இருக்காங்க. நீ வந்து சும்மா டீமில் இருந்தால் கூட போதுங்கிற அளவுக்கு தான் டோனி நிலைமை இருக்கிறது. டோனி வேண்டானாலும் விட மாட்டாங்க. ஆனால் என் நிலைமை இன்றும் சிக்ஸர் அடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை உள்ளவன். என்னால் அடிக்க முடியும். அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். நீங்களும் உழைக்க வேண்டும், நீங்களும் சம்பாதிக்க வேண்டும். இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லோருமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்த வருடம் வரும் பொழுது இன்று வந்தவர்களிலே பாதி பேராவது லட்சாதிபதியாக ஆனேன் என்று எங்களிடம் சொல்ல வேண்டும். அதற்கு காரணம் உங்களுடைய விடாமுயற்சியும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தான் என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது. நாங்கள் பல வழிகளை காட்டுவோம். உங்களை அழைத்து வந்தவர்களும் உங்களுக்கு பலவிதமான பயிற்சிகளை எல்லாம் எங்கள் மூலமோ அவர்கள் மூலமோ செய்வார்கள். அதை பயன்படுத்தி கொண்டு வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இளைஞர்களினுடைய ஐகானாக வளர்ந்து வரக்கூடிய தணிகை குடும்பத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர், அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய அண்ணனை பற்றிய ஒரு அற்புதமான ஏவி. நெற்களஞ்சியம் கண்ட தஞ்சையில் தனது நெற்றிக்கண் கொண்டு பாஷா போல் அனைத்து விஷயங்களையும் கற்று தேர்ந்து பல சிக்கலான சவால்களை முடிக்கும் எங்கள் அண்ணாத்தையே. தஞ்சைக்கு மன்னனாகவும் தணிகைக்கு தளபதியாகவும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் உழைப்பாளியே. உண்மையாகவே நீங்கள் ஒரு அதிசய பிறவி. ஒரு மாவீரனாய் தணிகைக்கு மார்க்கெட்டிங் யுக்திகளை கற்றுத்தந்து தணிகையின் 3 முகங்களில் எங்கள் மார்க்கெட்டர்களை கவர்ந்த முதல் முகமே தணிகை பேட்டைக்கு மேனேஜிங் டைரக்டர். 1 2 1 2 3 4 திரு வெற்றி செல்வன் அவர்களை மீண்டும் அன்புடன் அழைக்கின்றோம். அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய அண்ணன் வெற்றி செல்வன் அவர்கள் வரவேற்புரை வழங்க இருக்கிறார்கள். தணிகை குடும்பத்தின் 36ஆம் ஆண்டு துவக்க விழாவும் தமிழ்நாட்டிலேயே ஆயுத பூஜை விழாவாக தணிகைதான் எப்பொழுதும் நடத்தி கொண்டிருக்கும் ஆயுத பூஜை விழாவும், அதனை முன்னிட்டு புதிய மனைப்பிரிவு துவக்க விழா, இந்த 3 விழாவினையும் சேர்த்து வருடம் முப்பெரும் விழாவாக தணிகை நடத்தி கொண்டிருக்கும் இந்த முப்பெரும் விழாவிற்கு வருகை புரிந்து மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் 36 ஆண்டு காலம் என்றால் பல தொழில்கள் நடத்தலாம். துணி வியாபாரம் நடத்தலாம், மளிகை வியாபாரம், எந்த வியாபாரம் வேணாலும் தலைமுறை தாண்டி நடத்தலாம்.
ஆனால் 36 ஆண்டு காலமாக ஒரு சவால் மிக்க ரியல் எஸ்டேட் துறையை சாதனை மிக்க தொழிலாக, அதுவும் சென்னை மாதிரி சவால் மிக்க மாநகரத்தில் இதனை 36 ஆண்டு காலமாக நடத்தி என்னையும் உட்பட நேரடியாகவும் மறைமுகமாகவும் 5000 குடும்பங்களுக்கு வாழ்வளித்துக் கொண்டிருக்கும் அன்பு சித்தப்பா அவர்களே, மணியை எவ்வாறு பார்த்து கொண்டார்களோ அதேபோல் நானும் அசோக்கும் சித்தப்பா வீட்டில் 8 ஆண்டுகள் அங்கே இருந்தோம். எங்களுக்கு மணியை எவ்வாறு பார்த்து கொண்டார்களோ அதற்கு மேல் ஒருபடி மேலே சென்று என்னையும் அசோக்கையும் தாளாட்டி வளர்த்த எங்களுடைய சித்தி அவர்களே, மேடையிலே பல இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டோம். பல இளைஞர்கள் இன்று மன அழுத்தத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டோம். அன்பு சகோதரர் ஐயா பரமன் பச்சைமுத்து அவர்களே, இந்த சவால் நிறைந்த தொழிலை, சவால் நிறைந்த சென்னை மாநகரத்தில் சித்தப்பா வெற்றிகரமாக நடத்துவதற்கு என்னால் வெற்றிகரமாக நடத்த முடியும், எவ்வளவு சவால்கள் வந்தாலும். ஏனென்றால் முப்படை தளபதிகள் என்னுடன் இருந்தார்கள். இப்பொழுது அதில் ஒருவர் தஞ்சையிலே பணியின் காரணமாக சென்றிருக்கிறார். அந்த முப்பெரும் தளபதியில் ஒருவர் இல்லாவிட்டாலும் இருவர் 10 படைக்கு சொந்தக்காரர்கள் என்பது போல் அந்த 10 படைகளில் ஒருவர் தம்பி அசோக் குமார், மார்க்கெட்டிங் கிங். எவ்வளவு பெரிய கூட்டத்தையும் என்னால் கூட்ட முடியும், எவ்வளவு பெரிய சைட்டை எனது பெரியப்பா எனக்கு வழங்கினாலும் அந்த சைட்டை எனது கையால் அதை வெற்றிகரமாக அதை விற்பனை செய்து தீர்த்துவிட முடியும் என்று நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கும் தம்பி அசோக் குமார் அவர்களே, குடும்பத்தில் பண்பானலாய், சமூகத்தில் அன்புமிக்கவனாய், தொழிலில் சீரும் சிங்கமாய், புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்பது போல் தம்பி மணிகண்ட சுப்பையனின் ஆற்றல் உண்மையிலேயே எனக்கே வியப்பளிக்கிறது. நான் அவனை சிறு வயது முதலே பார்த்தவன், கிட்டத்தட்ட வளர்த்தவன் என்ற முறையில் இருந்தாலும் அவனை பார்த்து எனக்கு பிரமிக்க வைக்கிறது. சீரும் சிங்கம், தொழிலில் இன்னும் பல சாதனைகள் படைத்து ரியல் எஸ்டேட் துறையை தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரும் முக்கிய பங்கு வகிக்கப் போகும் அன்பு தம்பி மணிகண்ட சுப்பையன் அவர்களே, எனக்கு பின்னாலே இங்கே மேடைக்கு வந்து சிறப்புரை ஆற்ற இருக்கிற நடிகரும் எனக்கு நீண்ட நாளைய பழக்கம் நண்பருமான அன்பு சகோதரர் சுனில்குமார் ரெட்டி அவர்களே, அவருடைய சகோதரரும் நடிகருமான வைபவ் ரெட்டி அவர்களே, டாக்டர் கோமதி அவர்களே, அப்துல்லி ஆக்டர் அவர்களே, அமுதவாணன் அவர்களே, மைக்கேல் அகஸ்டியன் அவர்களே, பழனி பட்டாளம் ஆக்டர் அண்ட் காமெடியன் அவர்களே, இங்கு நிகழ்ச்சி தொகுப்பாளராக வந்திருக்கும் அன்பு சகோதரர் ராகவேந்திரன் அவர்களே, தொகுப்பாளினி அன்பு சகோதரி சிவநந்தினி அவர்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்று, இதற்கெல்லாம் மேலாக எப்பொழுதுமே நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டவர் தான், இருந்தாலும் அதீத உணர்ச்சி வசப்பட்டவனாக காணப்படுகிறேன். காரணம், என்னை காரை விட்டு இறங்கும் முன்னரே நான் 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது சென்னையை விட்டு தஞ்சைக்கு சென்று. இருப்பினும் என் மீது அளவு கடந்த பாசத்தையும் நேசத்தையும், தஞ்சாவூர் மண் என்றாலே பாசம் நிறைந்த மண் தான், அதையும் மீறிய மண்ணாக சென்னை மண் இருப்பது என்பது பெருமைக்குரியது. அதையும் மீறி தணிகை குடும்ப மண் என்னை வரவேற்று என்னுடைய புகைப்படம் எடுப்பதே என்ன, நான் மண்டபத்துக்குள்ளே வரமுல்ல. அந்த அளவுக்கு இன்னமும் என் மீது பண்பும் பாசமும் அன்பும் வைத்திருக்கும் எங்களுடைய தணிகை குடும்பத்தின் முதுகெலும்பாகிய மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் அவர்களே, அவர்களுக்கு கீழ் அவர்களின் சொல்லினை ஏற்று அவர்களுக்கு கீழ் பணியாற்றும் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அவர்களே, இந்த எல்லா செயல்களுக்கும் ஈடாக இந்த தணிகை அலுவலகத்தின்
அலுவலர்களே, அதன் ஓட்டுநர் அவர்களே, சித்தப்பா மலையமான் அவர்களே, தம்பி மணிக்கு உறுதுணையாக இருக்கும் மாப்பிள்ளை ராஜேஷ் அவர்களே, உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி இங்கே இந்த தணிகை குடும்பத்திற்கு வரவேற்று, நிறைய உரையாடல்கள் இருக்கிறது, நானும் நிறைய பேச வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. இருந்தாலும் இந்த தணிகை குடும்பம் அமைவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தணிகை குழுமத்தினுடைய சூப்பர் ஸ்டார், அன்பிற்கினிய அண்ணன், தணிகை குழுமத்தினுடைய எம்டி. ஒரு ரசிகனாக தணிகையில் காலடி எடுத்து வைத்து ராஜாவின் பார்வையில் மாண்புமிகு மாணவனாய் திகழ்ந்து அனைவரின் நெஞ்சினிலே ஊக்கத்திற்கான மருந்தாயிருந்து வரும் அத்தனை சவால்களையும் நேருக்கு நேர் நின்று இக்குருவி கூட்டத்தை மாபெரும் பருந்து கூட்டமாக மாற்றி ஒரு தலைவனாக மட்டும் அல்லாமல் நண்பனாய் நம் அனைவரையும் தணிகையின் வாரிசாக கருதி சென்னை ஜில்லாவில் நமக்கென ஒரு சர்க்கார் அமைத்து கில்லி போல் சொல்லி அடிக்கும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரு மணிகண்ட சுப்பையன் மேனேஜிங் டைரக்டர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் தணிகை. ஆரம்பிக்கலாமா? யாருக்கான விழா? இங்க இருக்க ஒவ்வொரு எம்எம், எம்இ, எஸ்எம்எம், இடி, எஸ்சிடி கைத்தல் தரலாமா? விபி, ஏடிக்கு பத்தல பத்தல பத்தல. ஆக்சுவலாக ரொம்ப டயர்டாக இருந்தேன். கீழே நீங்கள் பேசாமான்னு கேட்டேன், கொஞ்சம் எனர்ஜி வரும் அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க, போன வாட்டி ஏன் என் வீடியோ வரலன்னு கேட்டேன். நீங்கள் தான் தரையில் தவழ்ந்துக்கிட்டு இருந்தீங்களே உங்களை வீடியோ பிடிக்க முடியல அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து இன்றைக்கி லிவினுக்கும் ஜோயலுக்கும் இணங்க ஸ்டேஜ் மேலே நின்று பேச சொல்லியிருக்காங்க. ரைட்டா இல்லையா? ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? ஸோ அதாவது நேரம் போய்கிட்டே இருக்குது, கரெக்டாக 10 நிமிஷம், அதான் டார்கெட் நமக்கு. ஓகேவா? அதில் இன்றைக்கி ஏன் கேள்வி கேட்டு பேச போகிறது கிடையாது, ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் வரப்போகிறோம். ஆனால் ஒரு உண்மை சம்பவம், பேரை மட்டும் மாற்றிருக்கேன். என் கூட காலேஜ் படித்த பையன், அவன் பேர் முத்துக்குமார். ரைட்டா? அவனோட ஆள் பேர் இன்றைக்கி லவ் ஸ்டோரி. என்ன ஸ்டோரி சார்? லவ் ஸ்டோரி. ஓகேவா? அவன் ஆள் பேர் வந்துட்டு மைத்திலி. இந்த மைதிலியை வந்து ஒரு தலையாக 2 வருஷம் காதலிச்சான். ரைட்டா இல்லையா? அவன் கிளாஸில் நின்றதோட மைதிலி கிளாஸுக்கு வெளில நின்று தான் ஜாஸ்தி. அவன் கிளாஸுக்கு போக மாட்டான், அதான் என் கிளாஸுக்கு இருக்க மாட்டான், மைதிலி கிளாஸுக்கு வெளில தான் நிற்பார் அவர். என்ன ஆச்சு இந்த வாட்டி, இந்த பொண்ணுக்கு அவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில. மொத்தம் பயலுக்கு வந்து 3rd இயர் முடிகிறப்ப, சாரி 2nd இயரில் பாதி செம் முடிகிறப்ப வந்து 12 அரியர். ரைட்டா? அந்த பொண்ணு
இவனால் என்ன வேணாலும் பண்ண முடியும், ஆனால் இவனால் படிக்க முடியாதுன்னு கண்டுபிடிச்சிட்டா. இவன் ப்ரப்போஸும் பண்ணிட்டான். உடனே அவன் என்ன சொல்லிட்டா, எப்பா அண்ணன், ஏன் ஜூனியர் பொண்ணுது, அண்ணன் நீங்கள் பிளேஸ் ஆகிட்டு வாங்க. பிளேஸ் என்ன தெரியுமா சார், வேலையை வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்ட்டு. அந்த பொண்ணு அன்னையிலேருந்து ஹாப்பி தான். எங்கே இவன் ஒரு செமஸ்டர் 12 அரியர், ஒரே செமஸ்டர்னால் நமக்கு தெரியும், பிஎஸ்சி படித்தவங்க எல்லாருக்கும் தெரியும்ல, ஒரே செமஸ்டர் அடித்து கிளியர் பண்ணுறதுனா எப்படின்னு. ஏன்னா காலையில் ஒரு எக்ஸாம் இருக்கும், நைட்டு வேறு ஒரு எக்ஸாம் இருக்கும், ரைட்டா? இதான் சினாரியோ. இவனும் அப்செட் ஆகிட்டான், என்னடா இது அப்படின்னு. என்னடா இதுன்னு ஆனவன் அவன் என்ன ஆனதில்லை. இப்போ உங்கள் கூட நடந்து வரப்போ ஒரு எனர்ஜி வந்துச்சுல, அது மாதிரி அந்த பொண்ணு தான் வேணும்னு என்ன பண்ணிட்டான், படிக்க ஆரம்பிச்சிட்டான். படிக்கிறான், காலையில் ஒரு எக்ஸாமு, சாயந்தரம் ஒரு எக்ஸாமு. நாங்கள் இவனாடா இதுன்னு ஆயிடுச்சு எங்களுக்கு. ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருக்கும், இவனா படிக்கிறான்னு. கிளியர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்களா அவன் போய்? 12 அரியர், ஒரே செமஸ்டரு. விஜயலட்சுமி மேடம், சுஜாதா மேடம் என்ன சொன்னால் கிளியர் பண்ணியிருப்பாங்க. என்ன ஆச்சு, எக்ஸாம்லாம் எழுதிட்டான், பார்த்தா கிளியர் பண்ணி தொலைச்சிட்டான். கிளியர் பண்ணிட்டாங்க, அவன் கைத்தெழுத்தாங்க. முத்துக்குமார் கிளியர் பண்ணிட்டான். முத்துக்குமார் கிளியர் பண்ணால் மட்டும் போதுமா? கேம்பஸ் இன்டர்வியூ எங்களுக்கு என்னதுன்னா 2 கம்பெனி தான் எடுப்பாங்க. எப்படின்னா இது மாதிரி அரியர்லாம் வச்சு கிளியர் பண்ணுறவங்கள. ஒன்று விப்ரோ, இன்னொன்று டிசிஎஸ். 2 கம்பெனி தான். ஃபஸ்ட்டு கம்பெனி விப்ரோ வந்தாங்க. விப்ரோவில் இந்த பையன் செலக்ட் ஆகிட்டானா? ஆகவே இல்லை. 2வது கம்பெனி விப்ரோ. விப்ரோவில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவனுக்கு எப்படியோ இவன் வந்து இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டான். அதாவது ஆப்டிடியூட்லாம் இருக்கும், டீப்பாக பேச நேரம் இல்லை, ரைட்டா? ஆப்டிடியூட்லாம் கிளியர் பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டான். இன்டர்வியூவில் போய் உட்காந்துருக்கான் அவன். இவனுக்கு எதுவும் தெரியாது. டிபிஎம்எஸ்னு ஒரே ஒரு கோர்ஸை படிச்சுட்டு போயிருக்கான். உள்ளே போய் உட்காந்துருக்கான். உட்காந்தவன அந்த இன்டர்வியூவர் என்ன கேள்விப்பட்டிருக்காரு நினைக்கிறீங்க சார்? அந்த இன்டர்வியூவர் என்ன கேள்வி கேட்டிருப்பாரு நினைக்கிறீங்க? எதுக்காக உனக்கு இந்த வேலை வேணும்? முதல் கேள்வி. இவன் என்ன சொன்னான்? மைதிலிக்காக எனக்கு இந்த வேலை வேணும். அச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், வேலை கிடைச்சிருச்சு. இப்போ மைதிலி, முத்துக்குமார் +2 கிட்ஸ், ரைட்டா சார்? ஸோ நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய வேலை என்னதுன்னா, அவன் குறிக்கோள் என்னவா இருந்திருக்கு? மைதிலின்னு. இப்போ கல்யாண ஆட்கள் ஜென்ஸு மைதிலியை தேடி போகக்கூடாது, அதான் இங்கே கண்டிஷன், ரைட்டா இல்லையா? அதனால் வந்துட்டு நம்மளும் யாரும் முத்துக்குமாரை தேடக்கூடாது, ரைட்டா? ஜோக் சப்பாட். நம்ம குறிக்கோள் என்னங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். வியாபாரத்தில் நம்மளை எதற்காக சம்பாதிக்க வந்திருக்கோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குறிக்கோள் தீவிரம். உங்கள் பையனோட படிப்பு இருக்கா, உங்கள் பொண்ணோட கல்யாணம் இருக்கா, உங்களோட இலக்கு என்னங்கிறத குறிக்கோள் வந்து ஆழமாக இருந்தால் ஜெயிச்சிருவீங்க. அதில் ஆழம் இல்லைன்னா காலி. ஃபர்ஸ்ட் விஷயம் முடிஞ்சிச்சு சார். 2வது விஷயத்துக்கு வரேன். பிச்சைக்காரனை யார் பார்த்துருக்கீங்க? படம் கிடையாது, நார்மல் ஒரு பிச்சைக்காரரை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? எல்லாருமே பிச்சைக்காரரை பார்த்து இல்லையா? கை தூக்க மாட்டீங்க. ஐயா பிச்சைக்காரர் பார்த்துருக்கீங்களா இல்லையா? பிச்சைக்காரரை பார்த்துருக்கீங்களா இல்லையா? அந்த அம்மா பார்க்கல. க்ரீன் கலர் சுடிதார், ஒயிட் கலர் ஷாலு பார்க்கல. பார்த்துட்டீங்களாம்மா? ரைட், நான் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, ஸோ பிஸ்னஸில் வந்துட்டு பிச்சைக்காரரோட மென்டாலிட்டி தேவை சார். அது என்னப்பா பிச்சைக்காரன் மென்டாலிட்டி அப்படின்னா, நீங்கள் எத்தனை பேர் இங்கே பிச்சை போட்டிருக்கீங்க பிச்சைக்காரருக்கு? இதுக்கு மட்டும் கை தூக்க வேண்டியது. ஏன்னா நல்ல செயலில், அதனால் ரைட்டு. நான் என்ன பண்ணுவேன், என் மூடை பொறுத்து. நான் ரொம்ப மோசமான மூடில் இருந்தால் ஒன்றுமே போட மாட்டேன். சுமாரான மூடில் இருந்தால் 10 ரூபா போடுவேன். சூப்பரான மூடில் இருந்தால் 100 ரூபா போடுவேன். செம்மையாக இருந்தேன்னா 500 ரூபா போட்டுருவேன். ரைட்டில் போட்டுட்டு, ஆனால் அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க நான் பார்ப்பேன். இதான் என்னோட ஒரு வேலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணியிருப்பாங்க? சூப்பராக சொன்னார் சார், நேம் சொல்லுங்கள் சார். அப்படியே கோபிநாத் சார் அருமையாக சொன்னார். திரும்பி பிச்சை தான் எடுப்பாங்க. நீங்கள் கொடுத்து பாருங்கள் சார். நீங்கள் 10 ரூபா கொடுங்க, 50 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க, 500 ரூபா கொடுங்க, 1000 ரூபா கொடுங்க. ஆனால் அவங்க என்ன சார் திரும்பி பண்ணுவாங்க? உங்ககிட்ட பாக்கெட்டில் வாங்கி வச்சுட்டு திரும்பி அங்கே போய் சார் அப்படின்னு கேட்பாங்க. திரும்பி ஒரு ரவுண்ட் அடித்து திரும்பி யார்கிட்ட வந்து கேட்பாங்க? 500 ரூபா கொடுத்தா உங்ககிட்டயே திரும்பி கேட்பாங்க. ஜெயிச்சாவும் தோத்தாலும் அவங்க மென்டாலிட்டி மாறல.
அவங்க மென்டாலிட்டி முயற்சி பண்ணிக்கொண்டே இருப்பது. நம்ம அதை பண்ணுறோமா? வியாபாரத்தில் பிச்சைக்காரனோட மென்டாலிட்டி வேணும். நம்ம 10 பிளாட் பண்ணோம், 11 பிளாட் பண்ணோம், அப்பா ஒரு பிளாட் போட்டு சம்பளம் வச்சு வேலை முடிஞ்சு. அது கிடையாது வியாபாரம். ஒரு பிளாட் வந்து எடுத்து பாக்கெட்டில் வச்சு அடுத்த ஆள்கிட்ட போய் வாங்க பிளாட் வாங்கன்னு கேட்கணும், அவங்களை வந்து கூப்பிடணும். ரைட்டா சார்? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நமக்கு என்ன சார் வேணும்? அதாவது ரெண்டாவது இப்போ பிச்சைக்காரங்க சிம்பிளாக சொல்லணும்னா ஜெய்பீமில் ஒரு பாட்டு வரும். என்ன சார் பாட்டு அது? தலைக்கோதும் மெத தெரியலையா? புரியல. இளங்காத்தா? சரி, அதில் வந்துட்டு மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும் போட்டுரும். கரெக்டா இல்லையா? அந்த லைனில் ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். அதாவது நீங்கள் விதைக்கிறது நீங்கள் போய் கேட்குறீங்கன்னா அன்னைக்கே முளைக்கிறது கிடையாது, ஆனால் அது முளைச்சே தீரும். ஸோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, தோத்தாலும் ஜெயிச்சாலும். ரைட்டா சார்? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் குறிக்கோளை ஸ்ட்ராங்காக வைங்க. ரெண்டாவது விஷயம் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். மூணாவது விஷயம் சொந்த கதை, சோக கதை. ஏன் கதை, ஃப்ரெண்டு கதைலாம் கிடையாது, ஏன் ஒரிஜினல் ஸ்டோரி. ஓகேவா? ஸோ வேலம்மாவில் தான் நானும் படித்தேன். நீ சீஃப் கெஸ்ட் இருப்பாங்க அப்துல், அவரும் அங்கே தான் படித்தார். ஸோ வேலம்மாளுங்கிறது ஒரு மினி ஜெயில், ப்ராப்பர் ஜெயில். அதாவது நாங்கள் 2 பேரும் புழலில் ஒன்றா வந்து புழலில் இருக்க வேலம்மாளில் ஸ்கூல் ஜெயிலில் படித்தோம். அப்புறம் ஒரு பொன்னேரி வேலம்மாள் காலேஜ் ஜெயிலில் படித்தா, நான் புழல் ஜெயிலில் கண்டினியூ பண்ணேன். இதே எங்கள் வாழ்க்கை வரலாறு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ என்ன விஷயம்னா, அதாவது நான் கொஞ்சம் காலேஜ் படிக்கும்போது எப்படி இருப்போம், ஜாலியாக இருப்போம்ல. அதனால் ஐடி டிபார்ட்மெண்ட் நான் படித்தேன். அந்த ஐடி வாத்தியார் என்ன பண்ணிட்டார், என்ன ப்ராக்டிக்கலில் ஏற்கனவே கதையை சொல்லியிருக்கேன், நான் திரும்பி சொல்கிறேன். ப்ராக்டிக்கலில் ஃபெயில் பண்ணிட்டார். ஏன் சார் ஃபெயில் பண்ணார்? ப்ராக்டிக்கலில் யாரும் ஃபெயிலே போட மாட்டாங்க தெரியுமில்ல. ப்ராக்டிக்கலில் ஃபெயில் ஆகிட்டா கஷ்டம். அதுக்கப்புறம் அவன் டாட் வச்ச மாதிரி அந்த பையன். ஸோ என்ன ஆச்சு, ப்ராக்டிக்கலில் ஃபெயில் பண்ணி விட்டாங்க. ஒன்று காலேஜ் விட்டு நிற்கணும். நம்ம ஏற்கனவே 5 லட்சம் கொடுத்து காலேஜ் சென்டர், நமக்கு ஃப்ரீ சீட்லாம் கிடையாது. நம்ம வாங்கின 878 மார்க் என்ன சீட்டு கிடைக்கும்? ஸோ பேமெண்ட் சீட்டு. ரைட்டா இல்லையா? 5 லட்சம் கொடுத்துருங்க, விட்டா 5 லட்சம் போயிடும். சரி இருந்து பார்த்துருவோமே அப்படின்னு அப்படியே கடந்து பார்த்தா அப்படியே அடுத்த வருஷம் ஃபஸ்ட் இயரு ஃபஸ்ட்டு செம்மில் இருக்க பேப்பரில் என்ன ஃபெயில் போட்ட அந்த வாத்தியாரோட 2வது இயரு 4வது செம்மில் வேலாயுதம் படத்துக்கு போனேன். யார் என்னை ஃபெயில் போட்ட அதே வாத்தியார் அழைச்சிக்கிட்டு நம்ம தளபதி விஜய் சார் படம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேலாயுதம் படத்துக்கு போனேன். எல்லாமே மாறிடுச்சா இல்லையா? எல்லாமே ஒரே விஷயத்தில் ஒரே வருஷத்தில் மாறி இருக்கு. காரணம் என்ன சார்? முயற்சி கிடையாது. நான் வந்து வாழ்கிறனோ சாவரனோ அங்கேயே கடந்து தாக்கு பிடிச்சிட்டேன். தாக்கு பிடிச்சி தொலைச்சிட்டேன். தாக்கு பிடிச்சி தொலைச்சதுனால ஒரு இன்ஜினியர்னு ஆகிட்டேன். அதுக்காக நீங்கள் இன்ஜினியர்னா அவங்க ஐடி ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொன்னால் ஒன்றுமே தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நான் ஒரு இன்ஜினியர். ரைட்டா இல்லையா? ஸோ நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னதுன்னா, காலம் மாறும் சார். ஒரு செமஸ்டரில் ஃபெயில் போட்டு அடுத்த செமஸ்டர் பாஸ் வரும் சார். அதே ஆளோட சேர்ந்து தேட்டருக்கு போவோம் சார். வியாபாரம் வந்தால் வரலாம், தாக்கு பிடிங்க. இதுதான் இருங்க. 1 வருஷம் 2 வருஷம் ஒதுக்குங்க டைமை. இதுதான் இருங்க. வந்து உடனே வரல, கொஞ்சம் தான் வந்துச்சுன்னு போயிடாதீங்க சார். ஸோ சிம்பிள் சார். அதாவது இதுக்குமே ஜெய்பீம் பாட்டு இருக்குது. என்ன பாட்டுனா, ஜெய்பீம் ஒரே பாட்டு கேட்டு கதை எல்லாத்தையும் எழுதிட்டு வந்துடும். பார்த்தீங்களா, நான் ஒரே ஒரு பாட்டு எல்லா கதையும் எழுதிட்டேன். ரைட்டா இல்லையா? அதாவது என்னமோ ஒரு லைன் வருமே, என்ன சார் வேணும்? எனக்கு மறந்து போச்சு. இப்போ அதான் பிரச்சனை உங்களுக்கு. ரைட்டா? ஸோ என்ன சார் எடுத்துட்டேன் இது வரைக்கும்? தாக்கு பிடிக்கணும். அதாவது ஜெய்பீமில் இன்னொரு லைன் என்ன இருக்குன்னா, இருளுங்கிறது நீங்கும், வெளிச்சங்கிறது திரும்பியும் பிறந்தே ஆகும். எப்பயுமே இருளாவோ எப்பயுமே வெளிச்சமாகவும் இருக்காது. ஆனால் நீங்கள் தாக்கு பிடித்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் சார், வெற்றி பெற முடியும் மேடம். ஸோ சிம்பிளாக குறிக்கோள் எதில் ஆழமாக வைக்கணுமோ, அந்த பையன் முத்துக்குமார் லவ் பண்ண மாதிரி குறிக்கோள் வைங்க. அந்த பிச்சைக்காரனை மாதிரி கேட்டுக்கிட்டே இருங்க. 3வது என்ன மாதிரின்னு கிடையாது, ஏதோ ஒரு பையனை மாதிரி அதே இதில் தாக்கு பிடிச்சிருங்க, ஜெயிச்சிடலாம். நன்றி சார், வணக்கம், தேங்க்யூ. இன்னொரு 1 மணி நேரமோ 1.5 மணி நேரம் நிகழ்வு நடந்தேறிட்டே போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு மிஸ்ஸிங்கு. டோனி போல் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் என் அப்பாவை பெரிய கைத்தட்டல். என்னதுன்னா, டோனி இருந்தாவே பவர், அது மாதிரி எங்கள் அப்பா இருந்தாலே எங்களுக்கு பவர். என்னோட குரு, என்னோட தொழில் குரு, என்னோட ஆசான் என் அண்ணன் வெற்றிச்செல்வன் எனக்கு பெரிய கைத்தாங்க. அவரை மாதிரி செயலில் வேகமாக இருக்கவே முடியாது. கடைசியாக என் அண்ணன் அசோக்கு, உங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட்டில் கிங்கு.
என்ன நீங்கள் ஒரு ஆளை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதை எங்கேருந்து உருவலாங்கிறத கண்டுபிடிச்சிடுவார். இவர்கிட்ட என்ன இருக்குங்கிறத உடனே கண்டுபிடிச்சார். இப்படிப்பட்ட அருமையான டீமில் இணையுங்க. அப்துல் சொன்ன மாதிரி போலிகளை விட்டு நல்ல விஷயத்தோட இணையுங்க. வெல்வோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம். அரங்கத்தையே அதிர வைக்கக்கூடிய நல்லதொரு பேச்சாளர், உங்க எல்லாருக்குமே மிகவும் பிடித்தவர். யார் அந்த நபர்? உங்கள் பார்வைக்கு ஒரு ஏவி. ஆரம்பத்தில் சோர்வுற்றவரை சுறுசுறுப்பாக்கி, சீராட்டி பாராட்டி, கிரீடமளித்து வறுமையை செழுமையாக்கி, அட்டகாசமாக தணிகையில் ஒளிவிளக்காய், அன்பின் உறைவிடமாய், தமது நேர்கொண்ட பார்வையால் வலிமை சேர்த்து மார்க்கெட்டர்களை வெற்றி பாதையில் பயணிக்க வைத்து அவர்களின் விசுவாசத்திற்கு சொந்தமான எங்கள் ஆசானே, இலக்கை நோக்கி விடாமுயற்சியுடன் பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் வலிப்பதில்லை என்றும் சிரித்த முகத்துடன் துணிவுடன் வழிநடத்தி நம்மை வரலாறு படைக்கச் செய்து கொண்டிருக்கும் நம் நிர்வாக இயக்குனர் திரு அசோக் குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் தனிகை எனர்ஜி. மகிழ்ச்சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறது காரணம் என்னோட பெரியப்பா. வாழ்த்துக்கள் பெரியப்பா. நன்றி பெரியப்பா. உற்சாகம், ஆனந்தம், தெம்பு, தைரியம், சிறப்பு, வளம், தன்னம்பிக்கை, எழுச்சி, ஆரோக்கியம், செலவு, செழிப்பு அனைத்தையும் கொடுத்து என்ன வளமோடு வழிநடத்தும் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. எனக்கு மாற்ற முடியாத ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை, மாற்றக்கூடியதை மாற்றம் துணியும் இவற்றை பாகுபடுத்தி கண்டறிய நாடத்தை தந்தல்வாயக. என்னை பொறுத்த வரைக்கும் இது 36வது வருஷம் அவார்ட் ஃபங்க்ஷன் பிளஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங். ஸோ கொஞ்சம் ராவா தான் கொடுக்கலான் இருக்கேன். இன்னைக்கு ஒரு தொழில் பண்றது எல்லாம் வந்திருக்கோம். இங்கே ESBன்னு இருக்கு ஒரு ஃபார்முலா. எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயி, பிசினஸ் மேன், இன்வெஸ்டர் இருக்கு. ஸோ இன்வெஸ்டர் பணம் போட்டு ஒரு அபார்ட்மெண்ட்டோ கட்டி வாடகை விடுறது. ஸோ செல்ஃப் எம்ப்ளாயினா என்ன, எம்ப்ளாயினான்னு தெரியும். பிசினஸ் மேன் பணம் போட்டு ஒரு பொட்டி கடை நடத்தணும்னாவே இன்னைக்கு 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் தேவை. ஸோ ஒரு பிசினஸ் பணமே போடாத பிசினஸ், கால்குலேட் ரிஸ்க் எடுக்கிற பிசினஸ் நம்ம பிசினஸ் தான். ஸோ பணம் போடாத முதலாளிகள் நீங்க, நாங்கள் பணம் போட்ட முதலாளி, இவ்வளவுதான் வித்தியாசம். அடுத்தது ஒரு பிசினஸ் பணம் போடாம நீங்க வந்துட்டீங்க. இந்த பிசினஸ் நல்ல பிசினஸா கெட்ட பிசினஸா தெரியணும்ல. சோ இந்த பிசினஸ் நம்ம மண்ணை விக்கிறோம். பஞ்சபூத்துல ஒண்ணு நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, மண்ணை விக்கிறோம். அந்த காலத்துல மண்ணுக்கும் பொண்ணுக்கும் தான் போட்டி, பிரச்சனை எல்லாமே. இன்னைக்கு எதெல்லாம் பழசு, இன்னைக்கு எதுக்கெல்லாம் டிப்ரிசியேஷன் கிடையாதோ, எதுக்கெல்லாம் அப்ரிசியேஷன் இருக்கிறது நிலம் மட்டும் தான். மத்த எல்லாம் டிப்ரிசியேஷன் தான். பழசுக்கு வேல்யூ கிடையாது, நம்மளோட பழசுக்கு மட்டும் தான் வேல்யூ. இன்னைக்கு இருக்க NRI கோடீஸ்வரனா இருக்கிறது காரணம் மண்ணு தான். இடம் வச்சிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணம், தன் பையனை டாக்டர் படிக்க வைக்கிறது, இன்ஜினியர் படிக்கிறது காரணம் நம்ம தொழில இன்வெஸ்ட் பண்ணி தான். சோ பணம் போடாம தொழில் ஒண்ணு, அடுத்தது நல்ல தொழில் ஒண்ணு, அடுத்தது நிறுவனம். நிறுவனம் கிட்டத்தட்ட மோர் தென் 36 வருஷம் நிறுவனம்.
நம்ம நிறுவனம் மட்டும் தான் 35 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஏடிஸ் எஸ்எம்எம் எம்இ எம்எம் டெலிகாலர் டிரைவர் ஸ்டாஃப் அத்தனை பேரும் ஒரு 20 வருஷத்துக்கு மேல இருக்க நம்ம நிறுவனம் தான். நம்ம நிறுவனம் மட்டும்தான் ஃப்ரம் பட்டாபிராம் ஆரம்பிச்சு வேப்பட்டு செவ்வாப்பேட்டை புட்லூர் திருவள்ளூர் செஞ்சிப்பணம்பாக்கம் மணவூர் அரக்கோணம் இந்த சைடு ரெட்டிகில்ஸ் ஆன் சைடு பழவேற்காடு பொன்னேரி இந்த சைடு சிங்கப்பெருமாள் கோயில் மதுராந்தகம் திண்டிவனம் மோர் தென் 150 ப்ராஜெக்ட் மேல சக்சஸ்ஃபுல் ஹாப்பி கஸ்டமர்ஸ்க்கு நம்ம நிறுவனம் மட்டும்தான். நம்ம நிறுவனம் மட்டும்தான் அன்னப்பூர்வ நேரத்தில் 2.5 கோடி ரிட்டர்ன் கொடுத்தோம் கஸ்டமர் யாருக்கு மிஸ்யூஸ் பண்ணல. கஸ்டமர் சமாளிக்க பார்த்தா 2.5 கோடி ரிட்டர்ன் கொடுத்தோம். நம்ம நிறுவனம் சந்திச்ச சேலஞ்ச் கோவிட் அன்னப்பூர்வ சேலஞ்சு பண மதிப்பீடு பல டிமான்ஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் தாண்டி வந்த நிறுவனம் நம்ம நிறுவனம் மட்டும்தான். சென்னையில் ஒரு பிளாட்டுக்கு இன்சென்டிவ் இல்லாம ஒரு பிளாட்டுக்கு சம்பளமா 10,000 கொடுக்குற நிறுவனம் நம்ம நிறுவனம் மட்டும்தான். இன்சென்டிவ் இல்லாம 23 நாள் வரணும். நம்ம நிறுவனம் மட்டும்தான். எஸ்ஐபி ஸ்மால் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஒரு பிளானை வச்சு சின்ன பிளேயரும் இடம் வாங்கணும் அவங்கள விடக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு நம்ம நிறுவனம் மட்டும் தான். சென்னையில் டாப் அப் பண்ற நிறுவனம் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம நிறுவனம் தான் லீகலுக்கு லைஃப் டைம் சர்வீஸ். நீங்க எல்லாம் உங்க பையன் எல்லாம் உங்க பேர் எல்லாம் வந்தாலும் நாங்க பதில் சொல்லுவோம். எந்த நிறுவனம் சொல்லாது. ஸோ நிறுவனத்தை பத்தி தெளிவா தெரிஞ்சுங்க. அடுத்து நிறுவனத்தோட லீடர்ஸ் பெரியப்பா 36 இயர்ஸ் ஒரு கிரிக்கெட்டுக்கு எப்படி 10 இருக்கிறோம் கேப்டன் ஆஃப் த ஷிப் மாதிரி அதே ஸ்பீட் அதே எனர்ஜி அதே உற்சாகம் சிஸ்டமேட்டிக் எந்த விஷயத்துல ஒரு லீடருக்கு இருக்கு அத்தனை அம்சமும் இருக்கு. ஒரு பயிற்சி நாங்க யூடியூப்லயும் இதுலயும் பார்த்து பண்றத நான் நிறைய வாட்டி பெரியப்பா நான் சொன்னதில்ல வேத்திருக்கேன். எதெல்லாம் யூடியூப்ல ஆன்மீகத்தை எதெல்லாம் கரெக்டா சக்ராஸ் ஆக்டிவேட் அத்தனை வேலையும் பெரியப்பா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கடவுள் தன்மை இருக்கனால நடந்துகிட்டு இருக்குது. ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு வேண்டிய பிளேயர் வருவாங்க. இந்த மாரி அது மாதிரி ஒரு கேம் எல்லாமே ஒவ்வொரு விஷயங்களும் நான் வந்து பெரியப்பாட்ட புறசூழல் ஒரு காலத்தையும் உங்க லீடரை பாதிக்காது. எத்தனையோ சர்க்கம்ஸ்டான்ஸ் 2007 இன்னைக்கு 2024 நான் க்ளோஸா பெரியப்பா கூட இருக்கேன். எந்த சூழல் வந்தாலும் தொழிலுக்கு அது பாதிக்கவே பாதிக்காது. தூக்கி ஓரம் போட்டு ஒரு மணி தூக்கிட்டு அடுத்த வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸோ அதுதான் லீடரோட குவாலிட்டி. ஜஸ்ட் இங்க இருக்க லீடரை காப்பி பேஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ இன்னைக்கு இப்பயும் பாத யாத்திரை மோர் தென் 35 வருஷம் திருப்பதி பாத யாத்திரை மோர் தென் 30 வருஷத்துக்கு மேல சபரிமலை பெரிய பாதை இதெல்லாம் பண்ணா ஒரு லீடரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க மாட்டாங்க. எப்பொழுதும் அன்கம்ஃபர்ட் ஜோன் போயிட்டு வருவாங்க. அதுதான் லீடர். மோடி எடுத்துக்கங்க இப்போ இந்த அயோத்தி யாத்திரைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் தரையிலே படுத்துக்கிறதா. அது மாதிரி லீடர் வந்து எப்பொழுதுமே கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க அன்கம்ஃபர்ட் ஜோன் போயிட்டு வருவாங்க. அதுதான் இந்த நிறுவனம் இவ்வளவு பெருசா இருக்க காரணம். ஸோ நிறுவனத்தில் முதல் லீடர் சொல்லிட்டா. 2வது லீடர் தொழில் வாழ்க்கை 2வது வாழ்க்கை அண்ணன் தொழில் வாழ்க்கை சமுதாய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இது மூணத்தையுமே அட்டகாசமா ஊர்ல பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா என் குடும்பத்தில் எடுக்கிற நிறைய முக்கியமான பெரும்பான்மை முடிவை அவரை கேட்காம எடுக்க மாட்டோம். வெட்டு 1 துண்டு 2 கொடுப்பார். சொன்னது ரைட்டா இருக்கும். இன்ன வரைக்கும் எங்களுக்கு ட்ரம்ப் கார்டு எப்போ வேணாலும் அவர் யூஸ் பண்ணுவோம். எப்போ வேணாலும் அவர் கொடுத்த காயின் அடிக்கும். ரஜினி இப்போ சொன்னால அது மாதிரி கொடுத்த விஷயம் நடக்கும். ஸோ அண்ணன் மோர் தென் அண்ணன் 2000 இருந்து 2024 பெரியப்பா 30 வருஷம். தம்பி உங்களுக்கு தெரியும் பல டிபார்ட்மெண்ட்டை பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கான் தான் தெரியும் எந்தெந்த விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. அவன் சூச்ச மாதிரி உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. உன்னை யோசிக்கிறேன் ஒரு விஷயத்துக்காக நீ யோசிக்க சொன்னேன் 2 நிமிஷம் கூட 1 செகண்ட் அப்படின்னு பேனா எடுத்தா மைண்ட் யோசிச்சா எழுதி வச்சுட்டான். ஸோ ஒரு விஷயத்தை விசேஷ அறிவா உலகம் எப்படி பார்க்கறது வேற ஆங்கிள் எப்படி பார்க்கறது அவனுக்கு கிட்டத்தட்ட அவனோட ஹார்ட் ஒர்க் நீங்க பார்த்துருப்பீங்க. மோர் தென் 30 hours ஃபீல்டில் இருக்கான். 30 hours காலையில் வந்தால் நைட்டு 9 மணிக்கு போடானாலும் போக மாட்டான். ஸோ அவனோட டெடிகேஷன் டிவோஷன் டிட்டர்மினேஷன் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா இடத்தையும் இன்னைக்கு டெக்னிக்கலாக சிஸ்டமாக ஆஃபீஸ் வரதுக்கு முக்கிய காரணம் அவன் தான் அட்மினிஸ்ட்ரேஷனை கலக்கிட்டு இருக்கான். ஸோ மணி 2012 இன்னைக்கு 2024. ஸோ இத்தனை பிளேயர் இருந்து இவங்களோட சாராம்சத்தை எடுத்து அது இல்லாமல் உங்களோட சிடிஸ் ஏடிஸ் எல்லாத்தோட எடுத்து தான் நிறுவனம் பூந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கு. ஒரு அறிவாளி யார் முட்டாள் யாருன்னா அறிவாளிங்கிறவங்க அனுபவம் என்னோட அனுபவம் மற்றவங்களோட அனுபவத்தை எடுத்து அது நல்லது கிட்ட பிரித்து எடுத்துக்கிறவங்க அறிவாளி. முட்டாள் யாருன்னா அவனோட அனுபவத்தையும் எடுக்காம எவனோட அனுபவத்தையும் எடுக்காது முட்டாள். நீங்க அறிவாளியா இருக்க போறீங்களா முட்டாளா இருக்க போறீங்களா? அப்ப அனுபவத்தை எடுத்து கேம் விளையாடணும். ஸோ இப்போ தொழிலுக்குள்ள வரலாம். சார் தொழிலுக்கு உனக்கு எண்ட் ரிசல்ட் கொடுப்பா. எண்ட் ரிசல்ட் இதை பண்ணா தொழில் பண்ணிடலாமா சார்? 1000 நாள் ஃபர்ஸ்ட், அடுத்தது 10 வருஷம் நெக்ஸ்ட், அடுத்தது 10,000 மணி நேரம். இது 3 சூஸ் பண்ணால் ஓரளவு சம்பாதிச்சிடலாம். 1000 நாள் நீங்க தாக்கு பிடிச்சா ஓரளவு நின்றுவீங்க. நீங்க 10 வருஷம் இருக்கவங்க எத்தனை பேர் எல்லா ஏடி செக் பண்ணுங்க. மினிமம் வீடு காரணம் வாங்கி இருப்பாங்க. 10,000 மணி நேரம் இருந்தால் அவங்க எல்லா செல்வமும் கிடைச்சிருக்கும். இதுதான் பெரிய பெரிய விராட் கோலிலேருந்து தோனிலேருந்து யாரை வேணாலும் இவ்வளவுதான் ஃபார்முலா. ஸோ அப்ப ஏன் பல பேர் போறீங்கன்னா இந்த 1000 நாள் இருக்கப்போ உங்களுக்கு சவால் வரும். கஸ்டமர் உசுப்பேத்துவாங்க, மார்க்கெட்டர் கடுப்பு ஏத்துவாங்க. உசுப்பேத்தினா உம்முனும் கடுப்பு ஏத்தினா கம்முன்னு இருந்தா லைவ் ஜம்முன்னு போகணும் விஜய் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதனால அதெல்லாம் டாக்டிஸா கொண்டு போகணும். ஸோ பிரச்சனை வரப்போது பிரச்சனை போய் என் வாழ்வு ஒரு சவாலை தைரியமா சந்திப்பேன் நேர்மையா வெற்றி கொள்வேன். ஸோ
ஸோ அர்ச்சனையால் சாமிக்கு பெருமை, பிரச்சனையால் ஆசாமிக்கு பெருமை. சேலஞ்ச் வரும் தான், சேலஞ்சை சந்திச்சாதான். சேலஞ்சை சந்திக்கலாம், செத்துடலாம். வந்துகிட்டே இருக்கும். நீங்க எத்தனை வயசு வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ சேலஞ்ச் சந்திக்கலாமா? 1000 நாள் இருக்கலாமா? ஸோ நிறுவனத்தோட அடிப்படை கோடு 1000 நாள், 10 வருஷம் இல்லை 10,000 மணி நேரம். ஸோ இந்த பிசினஸ் எப்படி பண்ணும்னா சார், இதுல இந்த 1000 நாள் சார் திருப்பி ஒரே ரூல் தான், டம் ரூல் தான் சார். தாக்கு பிடிச்சா தண்ணி இல்லாத வெற்றி புடைய முடியும். சஸ்டெயின் பண்ணும், அப்படின்னா சர்வே பண்ணும். லைஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஒய்ஃபை கல்யாணம் பண்றீங்க, சண்டை விட்டுருவீங்களா? உங்க பொண்ணுக்கு பையனுக்கு சண்டை விட்டுருவீங்களா? அது மாதிரி தான் தொழில். பிடிச்ச எக்காரத்தை கொண்டு விடக்கூடாது. அது டெஸ்ட் வைக்கும். மேடம் சொன்னாப்புல டெஸ்ட் வைக்கும், அள்ளி கொடுக்கறதுக்காண்டி டெஸ்ட் வைக்கும். ஸோ அந்த டெஸ்ட்ல நிற்கணும். ஓகேவா? ஓகே. இதுக்குள்ள இந்த குவாலிஃபிகேஷனையும் அது இல்லாம சில குவாலிஃபிகேஷன் நீங்க சேர்த்துக்கணும். நம்பிக்கை, நாணயம், நேர்மை பிளஸ் ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், டிவோஷன், டிட்டர்மினேஷன், அர்ப்பணிப்பு தன்மை, பக்தி தன்மை, உறுதித்தன்மை, இது இருந்து பிளஸ் டைம் மேனேஜ்மெண்ட். சார் இங்க நேர நிர்வாகத்தினால பல பேர் நீங்க லூஸ் ஆயிடுறீங்க. நேரம் நிர்வாகம் ரொம்ப முக்கியம். நேரத்துக்கு வச்சுக்கோங்க. எப்படி பிசினஸ் மேன் இருக்கணும்னா காலைல வரணும், பஞ்சுவாலிட்டி, ஈவினிங் போறப்ப ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும். அதுதான் பொறுப்பு வச்சு தான் ஈவினிங் வீட்டுக்கு போறது. இங்க டைம் கணக்கில் கிடையாது. ஸோ இங்க அப்படி கிடையாது. ஸோ நேர நிர்வாகம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஃபார்முலாவும் பரமன் சொன்னப்பல நான் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தில் இருப்பேன். கனவு, ட்ரீம். பாபுஜி சொன்ன ஒரு கனவு கண்டால் அது தினமும் என்றால் ஒரு நாளும் அது நிஜமாகும். நிஜமாயே ஆகும். வெல்ல முடி வருதுன்னா வெல்ல முடி வரும். எத்தனை பேர் வேணா எக்ஸாம்பிள் அப்துல் கலாம், ட்ரீம் இஸ் நாட் கமிங் while sleeping, ட்ரீம் இஸ் நாட் letting to sleep. எத்தனை பேர் வேணா சொல்லலாம். வைரமுத்து தூங்குறப்ப வர வைரமுத்து உங்களுக்கு சொன்னது நீங்க மனித உடம்பு வந்து கனவு காணும் பையன் தான் சொன்னாரு. கலீஜ் இப்ராஹிம் நேத்தையோட கனவு இன்னையோட நினைவு, இன்னையோட கனவு நாளையோட நினைவு. ஸோ நம்ம மனிதரை எதுக்கு படைச்சிருக்கானா இந்த உடம்பு, இந்த உயிரை, இந்த பொருள்லாம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு தான். அடுத்தது இந்த மனம் எதுக்கு படைச்சிருக்கானா நீ வேணுங்கிறத இந்த பிரபஞ்சத்தில் வாங்கிக்கிறாங்கிறத மனம் படைச்சிருக்கான். வாங்க முடியுமா? முடியாதா? வாங்கிடலாம்ல. ஸோ பாரதி சொன்ன போல் உங்களோட கனவு நினைவாயே தீரும். இதுக்கு இங்க பிசினஸ்னா எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு மாற்றம் வந்து வரும். எப்படி இருக்குன்னா பிசினஸ் மேன் வேலை செய்யாதனால் எதையும் சாதிக்க முடியாது. நீ பணக்காரனால் இருந்தால் வேலை செய், பொறுப்புகள் உன் மீது சுமத்தப்படும் போது வேலை செய், சந்தோஷமா இருந்தா வேலை செய், ஏமாற்றங்கள் ஏற்படும் போது வேலை செய், மனம் வலிமை பெற வேலை செய், கனவு மெய்பட வேலை செய், விசுவாசத்துடன் வேலை செய், வேலை நேசித்து வேலை செய். வேலை செய்வதுதான் மனிதர் மாபெரும் மருந்து. அந்த மருந்தா இருந்தா உங்களுக்கு வேண்டிய ரிசல்ட்ட பிரபஞ்சம் தந்தே தீரும். அது இல்லாம கண்டென்ட்ல முடிச்சிட்டேன். இந்த மீட்டிங் இவ்வளவு சீரா சிறப்பும் நடக்கிறதுக்கு காரணம் இங்க இருக்க விபிஸ், ஏடிஸ், எஸ்இடிஸ், எஸ்எம்எம், எம்இ, டெலிகாலர், ஸ்டாஃப், வாலண்டியர் அத்தனை பேரும், அது இல்லாம இந்த மார்க்கெட்டர் பட்டையை தீட்டிட்டு இருக்க நந்தகுமார் சார் ட்ரெயினர், அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. ஜெய்ஹிந்த்.